வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கம் குமக்குடி ஐயா. இன்று 987வது மந்திரம் 4ஆம் தந்திரத்தில் 2வது அத்தியாயமாக திருவம்பல சக்கரத்தில் சிந்திக்க இருக்கின்றோம். இன்று திருவம்பல சக்கரத்தை அமைக்கும் முறையை ஒரு தெளிவு ஏற்பட்டதாக உணர்கின்றேன். 20 வருடங்களுக்கு முன்பு எனக்கு இந்த ஒரு சைவ சித்தாந்த கிளாஸ்ல கொடுத்தாங்க. குரூப்ல போட்டிருக்கிறேன். அது இன்னும் பாக்கெட்ல வச்சிருப்பேன். அப்போ அதை பற்றி தெரியாது. சிவன்றதை எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. சிவாய நம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது திருவம்பல சக்கரம் அது இந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அப்போ எனக்கு அது புரிதல் அவ்வளவு இல்லை. இன்னைக்கு எடுத்து பார்த்தேன். அதுதான் போட்டிருக்காங்க. அதில் வந்து 12 போட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குற பாடல் பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் 8 கோடுகளை வச்சு வரைஞ்சிருக்கிறாங்க. பாடல்களை பார்ப்போம். 8 வரையின் மேல் 8 வரை கீறி இட்ட நடுவுள் இறைவன் எழுத்தொன்றில் வட்டத்திலே அரை 48 இட்டு சிட்டஞ்செழுத்தும் செவி சீக்கிரமே. இதன் விளக்கமாக இடமிருந்து வலமாக 8 கோடுகளும் மேலிருந்து கீழாக 8 கோடுகளும் வரைந்தால் அதற்குள் 49 கட்டங்கள் வரும். இதில் நடுவில் உள்ள கட்டத்தில் இறைவனின் வடிவமாக ஓம் என்ற எழுத்தை எழுதி அதை சுற்றியுள்ள 48 கட்டங்களிலும் சிவாய நம என்னும் 5 எழுத்து மந்திரத்தை மாற்றி மாற்றி எழுதி அமைத்தால் வரும் சக்கரம் ஜபிப்பதற்கு உகந்ததாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நான் உணர்ந்ததுல இந்த பாடல் போட்டிருக்கேன். நடுவில் சீ போட்டு வா ஒரு சர்க்கிள், அப்புறம் யா ஒரு சர்க்கிள், அப்புறம் சுத்தி திருப்பி ஷீன்னு முடியுது. அப்ப சிவயசி அப்படின்றது என்னுடைய புரிதல்ல இன்னைக்கு இந்த திருவம்பல சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளதாக நான் உணர்கின்றேன். 8 வரையின் மேல் 8 வரை கீறி. இப்போ ஒரு 8 மேல 8 கோடு குறுக்கு நடுக்கையும் வரைஞ்சோம்னு சொன்னோம்னா மொத்தம் 7 7 49 பாக்ஸ் வருது, கட்டங்கள் வருகின்றது. இட்ட நடுவில் இறைவன் எழுத்தொன்றில். அப்போ வந்து இங்க திருமூலர் காமனா தான் சொல்றாரு. அந்த நடுவுல இறைவன் எழுத்த நீங்க என்ன ஜபிக்கணும்னு விரும்புறீங்களோ அதை எழுதலாம்ன்றாங்க. நம்ம சரவணையா தளத்துல பாத்தீங்கன்னா ஓம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்ப நம்ம சிவமல்லிகாம பார்த்தோம்னா சீன்ற சிகரத்தை குறிப்பிடுறாங்க. அது பிரகாரம் போட்டோன்னு வச்சுக்கிங்களேன். நடுவில் ஷீ போட்டு அப்புறம் அடுத்த கட்டத்தில் வா 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 வான்னு போடுறோம். அப்புறம் யா யா யான்னு போடுறோம். அடுத்து கடைசி கட்டம் ஃபுல்லாக சி 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 சி. அப்போ சிவயசி. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 4ஆம் தந்திரத்திலே அசபை மந்திரம் கூறப்பட்டுள்ளது. அசபைன்னா உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள நம்ம ஜெபிக்கின்றோம். அதுக்கு அதை வந்து உள்ளுக்குள்ள செய்கிற விஷயங்கள். அப்போ புறத்துல நாம எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வேர்டு கேம் விளையாடுவாங்க, போட்டு ஃபில்லப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த திருவம்பல சக்கரம் வந்து நம்மை போன்ற திருமந்திரத்தை விளக்கி ஆர்வப்படக்கூடிய நண்பர்கள்லாம் இந்த சக்கரம் வரைஞ்சி ஃபில் பண்ணலாம் போல இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு இந்த சிவாய நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சீசி வாவ இப்படின்னு போட்டு அந்த கட்டங்களை நிரப்பி அந்த மந்திரத்தை நாம் ஜெபிக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. எனக்கு கூட ரொம்ப நாளாக அது என்ன சக்கரம் அப்படின்னா பாக்ஸு அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்த போய் இந்த பாடலில் எனக்கு திருமூல நாயனார் உணர்த்துவதாகவே உணர்கின்றேன். இதில் இந்த முதல் வரி பார்த்தீங்கன்னா அதான் நம்ம 8 வரையின் மேல் 8 வரை கீறி அப்படின்னு குறுக்கனருக்கும் 8 போடுறோம். இட்ட நடுவில் இறைவன் எழுத்தொன்றில். பெரும்பாலும் நான் என்னுடைய புரிதலுக்காக இங்க சீன்ற வார்த்தையை போட்டிருக்கிறேன். வட்டத்திலே அரை 48 இட்டு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 48 பாக்ஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஃபில் பண்ணலாம். அவரே காமனா சொல்லிட்டாரு, யுவர் சாய்ஸ், உனக்கு கொடுத்துட்டோம்பா, நீ என்ன நினைக்கிறியோ போட்டு பண்ணு. சிட்டம் அஞ்செழுத்தும் ஜெபி சீக்கிரமே. எழுத்துட்டு சீக்கிரமா அதை ஜெபி. அப்ப மல்லிகா மாதளத்துல கொடுத்துருப்பான்னு பார்த்தோம்னு சொன்னா 8 கோடுகள் குறுக்கும் நெடுக்குமாக வரைகிறது முதல் வரிக்கான விளக்கம். 2வது வரி பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வாறு 49 அறைகள் அமைத்து அதன் நடு அறையில் சிகாரம் எய்தி அப்படின்றாங்க.
இங்கதான் நம்ம சிகாரம்னா ஷீன்னு எழுதுறோம். மூணாவது வரியில பார்த்தோம்னா, சிகாரத்தை சுற்றிலும் உள்ள 48 அறைகளில், அப்புறம் சிகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய 48 அறைகள்ல நம்ம சிறந்த நமச்சிவய மந்திரத்தை எய்தி ஜபிக்க வேண்டும் அப்படின்றாருங்க. கருத்துன்னு சொன்னோம்னா, மேற்கண்ட மந்திரங்களில் அகத்தே 5 ஐத்தை ஜபிக்கும் முறையை கூறிக்கொண்டு வந்த திருமூலர் இதில் புறத்தே சக்கரம் அமைத்து ஓதும் முறையை விளக்குகிறார். அடுத்த ஒரு மந்திரத்திலும் இச்சக்கரத்தில் எழுத வேண்டிய எழுத்துக்களை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு இந்த பாடல்ல அவங்க முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த திருவம்பல சக்கரம் அப்படின்றது புறத்தே இறைவனுடைய மந்திரத்தை ஜெபிப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு தான் உணர முடிகின்றது. இன்றைக்கு வேற அன்பர்கள் யாரும் வரல போல இருக்குங்க. அநேகமா நம்ம 1001வது பாடல்ல இருந்து ஏதாவது 2 ஸ்பீக்கரை கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு சில கருத்து, ஒருமித்த கருத்து வருகின்றது. அர்த்தனர் ஐயா, அப்புறம் நம்ம சத்யநாராயணன் ஐயா, இப்படி ஒரு நாளைக்கு 2 பேர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் அவங்கள டீட்டெயிலா பேசினா நல்லா இருக்கும்னு உணரப்படுகின்றது. அது திருமூலருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடத்தப்படும். அப்புறம் உங்களை மாதிரியே ஒரு அன்பர், இப்போ பெங்களூர்ல ஒரு அம்மா கௌரி அப்படின்றவங்க அந்த யூடியூப் சேனல்ல ரெகுலரா போட்ட உடனே படிச்சிருவாங்க. அதுக்கு ஃபீட்பேக் திருமூலருக்கு நன்றின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொடர்ச்சியாக அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க நேற்று பாடலுக்கு ரொம்ப அழகா இங்கிலீஷ்ல அவங்களுடைய இதை நான் போட்டிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது. பார்த்தீங்கன்னா 8 இஸ் த லெட்டர் ஏ வித் இஸ் சிவா அப்படின்னு கொடுக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப அந்த ஆ ஊ அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றத அவங்க 8th லெட்டர் அப்படின்றது ஏ, அதான் ஆ அவங்க இங்கிலீஷ்ல ஏ, அது சிவா அப்படின்றாங்க. 2வது லெட்டர் யூ வித் இஸ் உமா அப்படின்றாங்க. தமிழ்ல உமான்னா இரவியை குறிக்கும். அப்ப அவங்க சொல்றாங்க the poor ones are those ignorant of this அப்படின்றாங்க. அப்ப இந்த சிவனும் சக்தியும் நாம இக்னோரன்ஸ் அறியாம இருந்தோம்னு சொன்னா அவர்கள் தான் உண்மையிலே ஏழைகள் அப்படின்னு அம்மா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்புறம் ஏ அண்ட் யூ ஆர் 2 times 3 and 4 அப்படின்னு கொடுத்துட்டு 6 ஆதாரங்கள் அண்ட் 4 அந்தகரணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த அந்தகரணங்கள் சொல்லும் போது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்ற 4 சொல்றாங்க. That indeed is the truly wise soul with the nose of சிவசக்தி. அப்போ உண்மையான அறிவு, புரிதல், ஞானம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா சிவன் சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்றத அந்த அம்மா குறிப்பிடுறாங்க. திஸ் இஸ் த சன்மார்க்கம் டாட் பை சைவ சித்தாந்தா. இதுதான் சன்மார்க்க நெறி என்று சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறுகின்றார்கள். த ட்ரூ பாத் அல்டிமேட் கோல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவா அப்படின்றாங்க. அப்ப சிவனை பற்றி சிந்தனையிலும் அவனை நோக்கி பயணப்படுகின்ற அந்த உள்நோக்கு பயணத்திலும் நாம் அனுபவத்தை பெற முடியும். அதுதான் உண்மையான அனுபவம், உண்மையான வழி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப முடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுடைய கண்ணோட்டம் நேற்றைய பாடலுக்கு ஒரு வித்தியாசமாகவே அமைந்துள்ளது. அம்மையார் அவர்களுக்கும் இந்த தளத்திலே நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த தாரகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க ஐயா, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். திரு அம்பல சக்கரத்துல இன்றைய பாடல் 8 வரையின் மேல் 8 வரை கீறி, 8 வரையின் மேல் 8 வரை கீறி, இட்ட நடுவுள் இறைவன் எழுத்து ஒன்றில், 8 வரையின் மேல் 8 வரை கீறி, இட்ட நடுவுள் இறைவன் எழுத்து ஒன்றில்,
வட்டத்திலே அரை 48 வட்டத்திலே அரை 48 சிட்டு அஞ்செழுத்தும் செவி. வட்டத்திலே அரை 48 சிட்டஞ்செழுத்தும் செவி சீக்கிரமே. தெளிவுரையாக தர்மயாதீன புத்தகத்துல குறிப்பிட்டத வாசிக்கிறேன். செங்குத்தாக 8 நேர்கோடு கிழித்து அவற்றின் மேல் குறுக்காக 8 கோடுகளை இழுக்க 49 அறைகள் உண்டாகும். அவற்றுள் நடு அறையில் இறைவன் எழுத்தாகிய சிகாரம் அமையுமாறு மேல் கூறியபடி, அதாவது பாடல் எண் முந்தைய பாடல்ல கூறியபடி, மேற்கூறியபடி திரு ஐந்தெழுத்தை 5 வகையாக மாற்றி முறையே 25 அறைகளில் பொறித்த பின் நடு அறை ஒளிந்த 48 அறைகளிலும் எழுத்துக்கள் இருக்கச் செய்ய வேண்டும். அதாவது எஞ்சிய 24 அறைகளிலும் பிற எழுத்துக்களை பொறிக்க வேண்டும். அவ்வாறு செய்தவுடன் சக்கரத்தை வழிபட்டு திரு ஐந்தெழுத்தை செபிக்கத் தொடங்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்புறம் கீழே குறிப்புரையாக கீறி இட்ட என்பது ஒரு சொல். கீறி இட்ட நடுவு, அதாவது கீறியதனால் உண்டான நடு அறை என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒன்றிய பின் என்பது ஒன்றில் என தொடங்கும், அதாவது ஒன்றில் என திரிந்து நின்றதாம். ஒன்றிய பின் என்பது ஒன்றில் என திரிந்து நின்றது. வட்டம் அப்படின்னா சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 எழுத்தை இட்டு என செய்யப்படுபொருள் வருவித்து கொள்க என்று குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சிட்ட என்பதில் அகரம் தொகுத்தலாயிற்று. சிட்டம் அப்படின்னா மேன்மை என்பதாக அர்த்தம். எஞ்சிய 24 அறைகளிலும் பொறித்தற்கு உரிய எழுத்துக்கள் வருகின்ற மந்திரத்தில் கூறப்படும். இப்படியாக குறிப்புரை கொடுத்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. பாருங்கம்மா கிருத்திகா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். இன்றைய பாடல் 987. நம்ம அழகிருஷ்ண ஐயா பேசுறதையும் கேட்டோம், தியாகராஜன் ஐயா பாடி பொருள் சொல்றதையும் பார்த்தோம். நம்ம வரிசையா ஒரு சில சக்கரங்கள் பார்த்துட்டே வந்தோம் இல்லைங்களா? திருவம்பல சக்கரம், பேரம்பல சக்கரம், அப்படி எல்லாம் பார்த்தோம், வரிசையா பார்த்தோம். அப்புறம் இந்த இடத்துலயும் ஒரு சக்கரம் பத்தி பேசுறாங்க. அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சிவசக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க சொல்றாங்கன்னா அடுத்த பாடல்ல வரும். அது இந்த 2 பாடலையுமே நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். 987, 88 இரண்டையுமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நாளைக்கு விரிவா பார்க்கலாம். அப்போ அதுல சொல்றார் சிவசக்கரம் அப்படின்னு சொல்றார். முதல்ல திருவம்பல சக்கரம் சொன்னாரு, அப்புறம் பேரம்பல சக்கரம் சொன்னாரு. அப்போ இதெல்லாம் இதில் எங்கனம் உறைவது, எங்கனம் அது ஒரு கிரியைக்கு உபயோகப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம்
உடல்ல வந்து எங்கனம் அதை உபயோகம் செய்வது, அதை எங்கனம் பிரயோகம் செய்து அந்த சிவத்தை உணர்வதுன்னு சொன்னாரு. அப்புறம் உடலை விட்டு வெளியில போனாரு. வெளியில போய் ஸ்தூலத்தை விட்டு சூட்சுமமாக எங்கனம் அந்த பேரண்ட நாயகியின் அருளை பெறுவது, பிரபஞ்ச மண்டலத்தில் கலப்பது, இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்தார். அப்புறம் என்ன சொன்னாரு, ஒரு கட்டத்துல ஒரு 10 பாடல் முன்னாடி திருப்பி இந்த ஸ்தூலத்துல உள்ள வந்தார். உள்ள வந்து எங்கனம் அந்த சிவய சிவ என்கின்ற அந்த அகரத்தை உள்வாங்கி எப்படி மூச்சு காற்றோடு கலந்து ஆஹ் இறைபெரும்பொருளை உணர்வது அப்படிங்கிற வரைக்கும் சொன்னாரு. சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திருப்பி ஒரு சக்கரம் பத்தி பேசுறாரு. அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அந்த கேள்வியை வந்து நம்ம அடுத்தடுத்த பாடல் வரும்போது அதுக்குண்டான பதில் சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும், இப்பவா சொல்றதை விட. இத மனசுல வச்சுட்டு இந்த பாடம் பார்க்கலாம். 8 வரையின் மேலெட்டு வரை கீரி அப்படின்னு சொல்லியாச்சு. நமக்கு தெரியும் 8 வரைனா கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த கோட்டு மேல இன்னொரு 8 கோடு அப்படின்னா குறுக்கால போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறது. மேலெட்டு வரை கீரி இட்ட நடுவுள் இறைவன் எழுத்தொன்றில் அப்படின்னு சொல்றாரு. வட்டத்திலேயரை 48 மெட்டு சிட்டஞ்செழுத்து ஜெபி சீக்கிரமே அப்படிங்கிறாரு. அப்ப நீ அந்த இடத்துல நீ 8 8ம் 64 வரும். ஆனா நம்ம இதா போடும்போது கட்டமா போடும்போது 49 அறைகள் வருகிறது. அது அடுத்த பாடல்ல அநேகமா நம்ம இதுல கூட போட்டிருப்பாருங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்டிருக்காங்களான்னு தெரியல, போட்டிருப்பாங்க கண்டிப்பா. அடுத்த பாடல்ல நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த தளத்துல ஒருவேளை அந்த பாடலினுடைய அந்த சக்கரத்தினுடைய படம் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம நாளைக்கு பகிர்ந்துக்கலாம். இதே மாதிரி கட்டம் கட்டமா போட்டு நடுவுல அந்த சிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரண்ட நாயகனுடைய அந்த துவனி, அந்த எழுத்துங்கிறதே நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம் அப்படின்னாக்க அது ஒரு அடையாளம். அந்த 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 ஓசையை, அந்த நாதத்தை நம்முள் எழுப்புவதற்குண்டான அடையாளம். அப்படிதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா அது அப்படின்ற அந்த அகரத்தை குறிக்கக்கூடிய அந்த ஓசையை எந்த எழுத்தை வச்சு எழுதினா நமக்கு புரியுமோ அது. ஏன்னா இந்த எல்லா மொழியிலும் இருக்கு. அந்த மொழியினுடைய வரி வடிவம் வேற. அப்போ இந்த வரி வடிவம் இல்லைன்னா எழுத்து வடிவம்ங்கிறது எதுக்கு அப்படின்னா நமக்கு அந்த ஓசையை நினைவுக்கு கொண்டு வருவதற்கு. அதுக்குதான் அந்த எழுத்து இல்லைங்களா? அப்ப அந்த வடிவம். அப்ப அந்த மாதிரி சிகாரத்தை உள்ளே நடுவுல வைக்கணும் அப்படிங்கும் போது என்ன பண்றோம்? அந்த இறைப்பரம்பொருளை முதன்மையாக நடுவில் இருத்துகிறோம். அதுதான் அந்த பேரண்ட நாயகி. இட்ட நடுவுள் இறைவன் எழுத்து ஒன்றில் அப்படின்னா, எழுத்து ஒன்றில்னா எழுத்து ஒன்று இல்ல, எழுத்து ஒன்றில்னா சங்கமித்து. அப்ப நடுவுல அந்த அந்த இறைவனை குறிக்கக்கூடிய அந்த பரம்பொருளை குறிக்கக்கூடிய அந்த சிகாரம் வந்து நடுவே இருக்குமானால் வட்டத்திலேயே 48 மெட்டு. அப்ப அந்த ஒரு எழுத்தை விட்டுட்டு வட்டம் அப்படின்னா சுற்றி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வட்டம்னா அது வட்டம் இல்ல, அந்த 365 டிகிரியில வரையக்கூடிய அந்த வட்டம் இல்ல, சுற்றி வட்டமாக. வட்டமிட்டுட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை சுற்றிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப வட்டத்திலே இறை 48 மெட்டு சிட்டு 5 எழுத்து செவி சீக்கிரமே அப்படின்னு. அப்ப அது என்ன சிட்டு 5 எழுத்து அப்படின்னாக்க என்ன, எதற்காக அது சிட்டு 5 எழுத்து அப்படின்னா, நம்ம அந்த சிட்டஞ்சு எழுத்துனா நம்ம பார்த்திருக்கோம். அந்த நமசிவாயங்கிற எழுத்தையே சிவாய நமன் மாத்தினோம், திருப்பி சிவாய சிவன்னு மாத்தினோம். அப்ப இது எது? இப்ப நீங்க சிவாய சிவன்னு சொல்லி பாருங்க, அப்பவும் அது 5 எழுத்து தான் வரும். அதுவும் பஞ்சாட்சரம் தான். சிவாய நம அப்படின்னு சொல்றதும் பஞ்சாட்சரம் தான், 5 எழுத்து தான். நமசிவாயன்னு சொல்றதும் பஞ்சாட்சரம் தான். அப்ப சிட்டஞ்சு எழுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல இது எந்த எழுத்து, எதை எங்கனம் ஜெபிக்க வேண்டும்? ஏன்னா போன பாடல்ல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு சிவாய சிவ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அத சொல்றாரா, அததான் சிட்டு 5 எழுத்துன்னு சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும். இருந்ததுன்னா பேலன்ஸ் வரக்கூடிய அடுத்த பாடல்ல நம்ம இந்த அதற்கு உண்டான தெளிவை வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக திருவள்ளுவர் வந்து திருப்பி ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. வெளியில சக்கரமா பார்த்தாரு, அப்புறம் அதனோட இன்னொரு வேரியேஷன் சொல்லி கொடுத்தாரு.
இப்படி வரிசையா வந்துட்டு இப்ப திருப்பி ஒரு சக்கரமா சொல்றாரு. அது சிவசக்கரம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல வருது. அந்த சிவசக்கரம் நம்ம என்ன செய்யும், நம்ம எங்கு அழைத்து செல்லும், அதன் அதன் பயன் என்ன? இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கூறுவது கூறல் குற்றம் அப்படின்னு சொல்லி. அப்ப கண்டிப்பா ஆஹ் திருமந்திரத்துல இருக்கிற எந்த ஒரு பாடலும் போன பாடல்ல சொல்லதுதான் இந்த பாடல்லையும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு இலக்கண பிழைய அவர் செய்ய மாட்டார். அப்ப அப்படி பண்றாருன்னா திருப்பி ஒரே விஷயம் தான் வருது அப்படின்னு நமக்கு மேலோட்டமா பார்க்கும்போது தெரியும். ஆனா உண்மையிலேயே அதுல அதிசூட்சுமமான விஷயங்களை உள்ள வச்சு நமக்கு தரார். சோ அத்தகைய ஒரு அருமையான பாடலை இன்று உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாருங்கள் கோமாக்குடி ஐயா. ஐயா வணக்கம். இதுல அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா செபி சக்கரமேன்னு தான் கடைசியில வருது. செபி சீக்கிரமேன்னு வரல. அது என்னன்னு தெரியலங்க. அதான் விளக்கம் கேட்கலான்னு வந்தேன் என்னால. நன்றி. அப்புறம் அந்த பேசும் தளத்துல வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6:35 வந்தீங்கன்னா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நேரமா அழகேசன் ஐயா பேசிட்டு இருந்தாங்க. இது என்னோட வேண்டுகோள். நன்றி. நன்றிங்க ஐயா. உங்களுடைய கருத்து வரவேற்கின்றோம். குழுவில் சிந்தனைக்கு விட்டுக் கொள்கின்றோம். ஐயா, நான் என்கிட்ட இருக்கக்கூடிய 2 பிரதிகளையும் நான் செக் பண்ணி செபி சீக்கிரமேன்னு தான் இருக்கு. 987வது பாடல் தானே நம்ம பாக்குறோம். அந்த 88வது பாடல் தான் சக்கரம் தானே அப்படின்னு முடியுது. 87வது பாடல் செபி சீக்கிரமே அப்படின்னு தான் இருக்கு. சக்கரமேன்னு இல்ல. ஒருவேளை எங்க அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை
நம்ம லிங்க்ல இருக்கிற பாடல்ல கண்டா சக்கரம் லிங்க்ல உள்ள பாடல்ல தான். செவி சக்கரமேன்னு அங்க இருக்குங்க. செவி சீக்கிரமேன்னு தான் பிரதிகள்ல இருக்குங்க. நானு பெரும்பாலும் உபயோகப்படுத்துறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பழனியப்பா பிரதர்ஸ் போட்டிருக்கக்கூடிய ஜி வரதராஜன் ஐயாவுடைய உரை. இது வந்து ஒரு உரை நான் பார்ப்பேன். இன்னொரு ரெஃபரன்ஸ் நான் பார்க்கிறதுனாக்க பஞ்சாட்சர தீபம் அப்படிங்கிறது அந்த உரையோடு கூடிய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தோட பதிப்பு ஒண்ணு இருக்குங்க, அது பார்ப்பேன். இன்னும் கொஞ்சம் ஏதாவது பாடல்ல இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா ரொம்ப பழைய பிரதி ஒண்ணு இருக்குங்க, அதுலயும் பார்ப்பேன். அதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்கல, ஏன்னா எனக்கு இந்த சந்தேகம் வரல. சோ இந்த 2 இடத்துலயுமே சீக்கிரமேன்னு தான் இருக்கு. நன்றிங்கம்மா. அதாவது இப்ப செபி சீக்கிரமே அப்படிங்கும் போது கண்டிப்பா எனக்கு என்னமோ அதுல ஒரு தூக்கமா இருக்க மாதிரி தெரியுதுமா. ஏன்னா ஒரு சில பயிற்சிகள் பாத்தீங்கன்னா பொறுமையா செய்யணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஒரு சில இதுல எல்லா பயிற்சிகளுமே அப்படித்தான் இருக்கும். சில பயிற்சிகள் வந்து ரொம்ப வேகமா சீக்கிரமா பண்றது வந்து அதுல ஏதோ ஒரு கூச்சமா இருக்கமான்னு நினைக்கிறேன். அதுக்குதான் கேட்டேன். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா அது இருக்கும். சொல்லுங்க தியாகராஜன் ஐயா. பொதுவாங்கம்மா சீக்கிரம் எழுந்திருத்தல் அப்படிங்கிறது, சீக்கிரமே அப்படிங்கிறது ஒருவேளை அதிகாலையிலேயே, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்திருந்து இந்த பயிற்சியை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பு கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்கம்மா. இதனுடைய மேல் அதிக விவரங்கள் வந்து நம்ம அடுத்த பாடல், அதனாலதான் நான் சொன்னேன் அடுத்த பாடலையும் நம்ம சேர்ந்து பார்க்கும்போது இதனுடைய இது வந்து மாறும், நம்மளுடைய புரிதல் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம நாளைக்கு அதனுடைய தொடர்பை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். சிறப்புங்கம்மா. அதே மாதிரி இந்த பாடல்ல வந்து இப்ப வேதாத்ரி மகரிஷியோட கருத்துக்களை உள்வாங்கி அதை நான் பயிற்சி பண்றதுனால ஒரு அனுபவம் என்று பார்க்கும்போது 8 வரை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த அரூபம் வந்து இங்கே உருவமாக வந்திருக்கு. இந்த உருவத்துக்குத்தான் எல்லை உண்டு. ஆனா அந்த அரூபமாக இருக்கக்கூடிய அந்த வெளிக்கு எல்லை என்பதே கிடையாது. அப்ப இந்த உடலளவுல அந்த தெய்வீக மகாசக்தி இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப 8 வரை ஏறி வரையின் மேல் அப்படிங்கும்போது இந்த சகசிராதாரத்துல இருந்துட்டு அதுக்கு மேலேயும் சுத்தி எல்லா புறமும் இந்த பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த ஆற்றல் இருக்கு. இப்ப அட்டத்திக்கு என்று சொல்வார்கள் இல்லையா, 8. அப்ப அது மாதிரி அப்படியே விரிஞ்சு நம்ம 8 திசைகளாக நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு செங்குத்தாக ஒரு நேர்கோடு போல என்று சொல்லும் போது இந்த பூமியை எப்படி நம்ம மத்திய ரேகை தீர்க்க ரேகை என்று பிரித்து வைத்திருக்கிறோமோ அதுபோல இந்த பேரியக்க மண்டலத்தையே ஒரு அப்படியே பகுத்து பார்க்கும்போது அப்படியே அந்த ஒரு உருண்டையாக எடுத்துக்கொண்டு, அதையும் கூட இப்ப பூமி உருண்டை தானே, அதையும் அப்படித்தானே பிரிச்சு சமதளமாக்கி நம்ம இன்னைக்கு மேப்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த கட்டமா அந்த பிரபஞ்ச களத்தை பிரிச்சு பார்த்தாலும் அதுக்கு நடுநாயகமாக மையப்பகுதியில இருக்கிறது எதுன்னு பார்த்தா அந்த வெளிதான், அதாவது இறைவன் தான் மையம் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த பேரியக்க மண்டலம் சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை கடந்தும் அந்த வெளிதான் இருக்குது, பிரபஞ்சத்துக்கு ஊடாகவும் அந்த வெளி இருக்குது. இருந்தாலும் அது ஆற்றல் களமாக, அதாவது கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் உடைய களமாக இருக்குது. அதுக்கு மையத்துல இருந்து இயக்கி கொண்டிருப்பதும் அந்த தெய்வீக மகாசக்தி தாங்கிறத உணரணும். அப்ப இதெல்லாம் ஒரு குறிப்பாக கொடுக்குறாங்க. மையத்துல இருந்து அந்த 360 டிகிரியும் நம்ம மனசை விரிச்சு அதுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய அந்த வெளியோட வெளியாக கலந்து நின்று அதை கவனிக்கணும். அப்ப அந்த கட்டமா போடும்போது ஒவ்வொரு கட்டளத்திலையும் கொத்து கொத்தாக இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த இயக்கங்களையும் நம்ம கவனிக்கணும். பஞ்சபூதங்களாலான கோள்கள் நட்சத்திரங்களையும் கவனிக்கணும். அதுல இருந்துதான் ஆற்றல்கள் வந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்ற அளவுல ஒரு மன விரிவு பெறுவதற்காக எக்ஸ்பான்ஸ் த மைண்ட் என்று குறிப்பிடுவார்கள். அப்ப மனசு விரிச்சு அந்த எல்லையற்ற அந்த தெய்வீக பெருவெளியோட கலக்கணும்னா இந்த முதல்ல உடல் எல்லையை கடக்கணும். அப்புறம் இந்த உலகம் பிரபஞ்சம் என்ற அளவுல அந்த பற்றுக்களை கலைந்து
அந்த பற்றற்றான பற்றி கொள்ளணும்னா அந்த அளவுக்கு ஒரு விரிவு பெறணும். அதற்குரிய பயிற்சிகளை ஏன்னா நம்ம சிந்திக்கிறது வந்து உருவத்தை பத்தி இல்லை, இது அரூபம். அதுக்கு உருவம் கிடையாது, காலம் கிடையாது, எல்லம் கிடையாது, எல்லை என்பதும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மகாசக்தியை நம்ம எப்படி சிந்திக்க முடியும்? நமக்குள்ள அந்த அரூபமாக 8 என்றால் அரூபம், வரை என்று சொன்னால் காலம் என்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கும் வரைன்னு ஒரு பாடல் வருமே, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை அப்படிங்கும்போது அந்த ஒரு எல்லையை ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் வரும். ஆனா இது எல்லை அற்ற அல்லது எல்லை கடந்தது. நமக்கு நம்ம எல்லை கட்டி கொண்டிருக்கிறோம், ஆனா எல்லை இல்லாதது என்பது ஒரு அர்த்தமாகவும் வருகிறது. அந்த மாதிரி அந்த பிரபஞ்ச அளவுல மனவிரிவு பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை உணர்வை நமக்குள்ள அதை கொண்டு வர வேண்டும். அதற்கு அந்த பயிற்சி தான் முக்கியம். அந்த பயிற்சியும் காலத்தே எழுந்திருந்து சீக்கிரமாகவே அதை குருவர்களால நாம் அதை உணர்ந்து செய்ய நமக்கு அந்த மேன்மை நிலை உண்டாகும் என்பதை குறிப்பிடுகிறாரோ என்று நான் உணர்ந்த அந்த வேதாத்திரிய சிந்தனைகளை ஒட்டி சிந்திச்சு பார்த்தேன். அதை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். பெரியவங்க இதுல ஏதாவது நிறைவான இருந்தா வாழ்த்துங்க, ஏதாவது குறைகள் இருந்தாலும் சுட்டிக்காங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. என்கிட்ட ஒரு புக்கு இருக்கு, இறையன்பன் அப்படின்ற ஒரு, அதுல பாத்தீங்கன்னா சிட்டு ஜெபி துய்வீரே அப்படின்னு வருது. நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரமே அப்படின்னு நம்ம மல்லிகா அம்மா புக்கு அவங்க போட்டிருக்கிற பிரதி, இந்த 2-3 புக்கில் எல்லாம் சீக்கிரமே தான் இருக்கு. நம்ம சரவணன் ஐயா தளத்துலலாம் போமாக்குடியை கேட்டதால பார்த்தேன், சிட்டு ஜெபித்துவீரே அப்படின்னு அதை வந்து இந்த சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. அந்த சீக்கிரமேன்ற வார்த்தை, அந்த சீக்கிரமேன்ற வார்த்தை ஐயா நினைக்கிற மாதிரி இந்த புக்ல மட்டும் இருக்குது, செபித்துவீரே அப்படின்னு வருதுங்கண்ணா. மிக்க நன்றி. நன்றி. தியாகராஜன் ஐயா பார்வையும் சரி, அதுவும் இந்த மாதிரி மற்ற பிற்காலத்துல தோன்றின அந்த வாழ்வியல் கிரியைகளோடு நம்ம ஒத்து பார்க்கும்போது இன்னும் மிகப்பெரிய புரிதல்களை நமக்குள்ள கொடுக்கும். நன்றி தியாகராஜன் ஐயா. போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்காங்களா? இருக்காங்க. இன்னொன்னு கோமாக்குடியா, நீங்க சொன்னது உண்மைதான், கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுதான் நல்லது. நானும் அதை எப்பவுமே சொல்றது உண்டு. ஆனா நான் தான் லேட்டா வருவேன். ஆனா எப்பவுமே ஒரு 2:32-33 வருஷமே இல்ல, லாஸ்ட் மைல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 33க்குள்ள வந்துடணும்னு முயற்சி பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நாளையில இருந்து சீக்கிரம் வரேன். அடியேனையும் பொறுத்தரலனும் எழுந்து கலந்து கொள்ள நினைச்சாலும் பேட்டரி வீக்கா இருந்துச்சா, சரி ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கிட்டு ஆன் பண்ணுவோம்னு நினைச்சேன். அதாவது காரணம் 1000 சொன்னாலும் தாமதம் தான். அதுக்கு பொறுத்தரல வேண்டும் அவையோர்கள். நன்றி. ஏதேனும் கருத்துக்கள், கேள்விகள்? நீங்க ஐயா, நீங்க எல்லாம் வந்து வர்றது வந்து எங்களுக்கு பெரிய விஷயம். அதனால வந்து மன்னிப்பு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேணாம், வந்துருங்க. நல்லது, சந்தோஷம். இல்ல நீங்க சொன்னது சரிதான். அதனால தப்பு இல்ல. ஒரு இடம் கரெக்ட் பண்ணிக்கணும்னா அது கரெக்ட் பண்ணிக்கதான் வேணும். அது தவறே இல்லை, இதுல எந்த விஷயமும் இல்லை. நன்றி. அம்மா, இன்னைக்கு பாடல்ல திருமூலர் மகான் வந்து ஒரு ஆர்டரே போட்டாரு, செபி சீக்கிரமேன்னு. இந்த பாடல்லாம் சீக்கிரம் வந்து செபிப்பா அப்படின்னு ஒரு ஆர்டரே போட்டாரு. அதான் ஞாபகப்படுத்திருக்காரு ஒரு கோமாக்குடி ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. வேற யாரும் சதீஷ் ஒருத்தங்க மேல வந்த மாதிரி இருந்தது. ஆமாங்கம்மா, அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. யாருன்னு தெரியலங்கம்மா. அழகேசன் ஐயா பார்த்துட்டு நிறைவு பண்ணிக்கிங்க. நன்றிங்க ஐயா. உண்மையிலே ஆரம்ப கட்டத்தில இருந்து எங்க கூட பயணிக்கின்ற பொம்மாக்குடி ஐயா, அவருடைய ஆதங்கத்தையும்
ஸ்பீக்கர் பண்ண இருக்கவங்களுக்கு சற்று கடினமாக இருந்தாலும் தன்னுடைய உரிமைக்காக எடுத்து, ஏன்னா அவர் வந்து எதிர்பார்க்கிறார் தளத்துலன்றதை விட பொம்மக்குடியெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி உண்மையிலே அனைவருக்கும் ஒரு சாட்டை அடி மாதிரி ஒரு சிபி சீக்கிரமே அப்படின்னு தேரையா சொன்ன மாதிரியும் இருக்கின்றதாக எடுத்துக்கொண்டு அனைவரும் அந்த 6:30 வந்தால் 10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சுட்டு சீக்கிரம் நம்ம போகலாம். அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வர வர அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிட்டே போகிற மாதிரி இந்த குழுவினுடைய அங்கத்தினர் பொம்மக்குடியார் சொன்ன கருத்துக்கு ஆமோதித்து தெரிவித்து முயன்ற அளவு அனைவரும் சீக்கிரம் வந்து சீக்கிரம் சிந்தித்து செல்வோமாக. மிக்க நன்றிங்க ஐயா. வேற ஏதேனும் கருத்துகள் ஒன்று இல்லைன்னா தளத்தில் நிறைவு செஞ்சிடறேன். நன்றி. மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலைமுறை உரைகின்றது 5